நம்ம ஃபைனலி இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். வாசம் சூப்பரா இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணது உங்கள் கெட்ட நேரமோ இல்லை ஏன் நல்ல நேரமோ தெரில, வந்தது தான் வந்துட்டீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஃபைனலி இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு நான்ட்டு போட்டிருக்கோம், அப்படின்னா இந்தியன் ஸ்டாப்பாக தான் இருக்கும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் என்ன மெனு இருக்கு. Excuse me. How much for biryani? Biryani 5 euro. 5 euro? Yes. It is fresh. It is so good. காலையில் நம்ம வந்து இந்த கடையில் வந்து பிரியாணியே இருந்துச்சு. ஸோ அதனால் பிரியாணி சாப்பிட்லாம், பிரியாணி பண்ணிட்டோம். வாசம் சூப்பராக இருக்குது. சிக்கன் நீங்கள் லெக் பீஸ் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே எனக்கு தெரியும். இது வந்து 5 euro தான். ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம இந்தியா மணிக்குன்னு பார்த்தோன்னா 450 ரூபா. ஸோ இவ்வளோ பிரியாணி 450 ரூபான்னு பார்த்தோன்னா கொஞ்சம் பரவாயில்ல தான். இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் ஆனால் நோ ரைத்தா, நோ கிரேவி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் பிரியாணி மட்டும்தான் கிடைக்கும். ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க. பிரியாணினா கை வச்சு சாப்பிட்டோன்னா அந்த கறியை நம்ம ஃபீல் பண்ணி, ரைஸையும் நம்ம ஃபீல் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ நோ ஸ்பூன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் பிரியாணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பூனை அவாய்ட் பண்ணிடுங்க, கை யூஸ் பண்ணிடுங்க. அருமை, சொர்க்கம். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஃபினிஷ்ட். பிளேட்டை பார்க்கும்போதே தெரியும் வெறும் லெக் பீஸ் தான் மிச்சம். ஓகே, நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா 5 யூரோக்கு ஒரு பிளேட் நிறையா பிரியாணினா யார் வேண்டாம். அதுவும் காலையில் பிரியாணி சாப்பிட்டுட்டு நீ தெம்பா நம்ம ஊரை சுற்றி பார்ப்போம். வாங்க போகலாம். என்னென்ன மெனு இருக்குன்னா பிரியாணி மட்டும் இல்லை, சப்பாத்தி, சமோசா, பானிபூரி கொண்டு இங்கே இருக்குது. இப்போ உங்களுக்கு பானிபூரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு 4.5 euro. அதுக்கப்புறம் இன்னொன்று ஹல்வா பூரின்ட்டு ஒன்று இருக்குது, அதுவும் 4.5 euro தான். பூரிஸ் ஐட்டம்ஸே 4.5 euro வந்துடுது. சமோசா ஒரு பிளேட்டு, சமோசா வீட்டு சாட் அப்படிலாம் தருவாங்க தெரியுமா, அந்த வெங்காயம் இதுங்கெல்லாம் போட்டு தருவாங்க, அதுனா 3 euro. அதில் 2 சமோசா இருக்கும், ஒரு பிளேட்டில் 2 சமோசா, அது கூட வெங்காயம் அந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு தருவாங்க, அது 3 euro. இதுவே வெறும் சமோசா மட்டும்தான் 70 சென்ட்டு தான். ஒரு சமோசா 70 சென்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. இங்கே வந்து ஹிந்திலையும் பேசுகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா இன்னும் மோர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹிந்தி பேசி தான் இந்த ஷாப் ஓனர்ஸ் ஹிந்தியும் பேசுகிறாங்க. இந்த குலோப் ஜாமுன், சோம்பப்பொடி, இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே 3 euro. சப்பாத்தி ரோல்ன்ட்டு இருக்குது, அதுவும் 3 euro. இதுங்க எல்லாத்துலேயுமே வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. சப்பாத்தி ரோலில் வெஜ் ரோலும் இருக்குது, சிக்கன் ரோலும் இருக்குது. அதில் எது ஆர்டர் நீங்கள் பண்ணாலும் 3 euro. ஓகே மக்களே, இனி அடுத்த பிளேஸில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பை.